சுவாமி சரணம் பவானே. No. சுவாமி ஹலோ சரணம். சுவாமி சரணம் சாமி பவானே. சரணம். சாமி சரணம். பகவானே, நாளைக்கு சபரிமலைக்கு வந்தா பக்தருக்கு அனுமதி பகவானே, அனுமதி இருக்கா பகவானே? அது தெரியல. இப்போ நியூஸ்ல எல்லாம் காட்டுறது வீண்டும் ரீடிசைட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்க. அதான் பகவானே, நாளைக்கு கிளம்பி வரலாம்னு இருக்கோம். இன்னைக்கு நைட்டு கட்டுறோம், அதான் கேட்குறேன். ஜாஸ்தி மழை பெய்துங்கன்னா வரல, ரொம்ப கஷ்டம். கஷ்டம். ஓகே ஓகே சார். இப்போ அலௌட் இல்லை. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தான் வச்சிருக்க. ரொம்ப ஜாஸ்தி மழை வந்தீங்கன்னா வர முடியல. பம்பையில எல்லாம் வெள்ளம் ஏறிடுவாங்க. ஓ, சரிங்க சரிங்க பகவானே, சரிங்க பகவானே. சுவாமி சரணம். சாமி சரணம் பகவானே. சுவாமி சரணம் பகவானே. தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறேன் பகவானே. பிரசங்க. சுவாமி, நாளைக்கு சபரிமலை வரலாம்னு இருக்கோம், அலௌட் இருக்கா பகவானே? ಶಬರಿಮಲೆ ரொம்ப தண்ணி ಜಾಸ್ತಿ ಬಾಯಿ. சரிங்க இப்போ. தண்ணி ಜಾಸ್ತಿ. நெக்ஸ்ட் மந்த் பெஸ்ட்டுங்க. இப்போ நாளைக்கு நாட்டு அலௌடா சாமி பக்தர்களுக்கு? நாட் அலௌடு. அப்படிங்களா சாமி? தண்ணி ಜಾಸ್ತಿ ரோடு பிளாக். ஓகே ஓகே சாமி. ஓகே 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 சாமி. சாமி சரணம். சுவாமி சரணம் பகவானே. இப்போ வரைக்கும் நம்ம மேல்சாந்திட்டையும் அங்கே உள்ள தேவசமோட அதிகாரிட்டையும் பேசுனதுக்கு இவங்க சொன்ன கருத்தை கேட்டுக்குங்க. இதை வைத்து நீங்கள் முடிவு பண்ணிக்க போவானே. ஏன்னா எந்தளவுக்கு ஐயனமுள்ள நம்ம பக்தி வச்சுருந்தாலும் நம்முடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்களே மேலே பாருங்கள் வீடியோவில் அவ்வளோ வெள்ளங்கள் போகுது. ஒருவேளை மழை குறைந்தால் அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மழை இதே நிலை நீடித்தால் அங்கே அனுமதி தர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு 2 பேரோடு பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்டையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தயவு செய்து சபரிமலை போகிற பக்தர்கள் கொஞ்சம் இதை கருத்தில் கொண்டு உங்களுடைய பயணத்தை தொடரலாமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்க போவானே. சுவாமி சரணம். சுவாமி சரணம் ஐயப்பா.